திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. மெய்யடியார் பெருமக்களே, அஞ்சம்பாலிக்கென்றில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் வழி மெய்களாலே வணங்கி இன்று 6ஆம் திருமுறையிலே திருவாரூர் திருத்தலத்தினை இன்றும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்களே, அப்பர் சுவாமிகள் பெருவேளூர் முதலிய தலங்களையெல்லாம் பணிந்து, பெருவேளூர் எங்கே இருக்கு? அதை மணக்கால் ஐயம்பேட்டைன்னு சொல்கிறோம்ல, அதுதான் பெருவேளூர் என்று. இன்றைக்கு மணக்கால் ஐயம்பேட்டை என்றால் தான் எல்லாருக்கும் தெரியும். அப்படி திருவாரூர் வந்தடைந்து திருவீதி வலம் வந்து தேவாசிரியனை வணங்கி புற்றிடங்கொள் நிறுத்தர் தம்மை காலங்களில் கும்பிட்டு திருவீதி பணி செய்திருந்த போது உழவார பணியிடம் தரங்கி அந்த பணி செய்திருந்த பொழுது பாடியாருடையது. இந்த பதிகத்திலே ஒவ்வொரு பாடலிலும் போலும் போலும் என்ற சொல்லானது வந்து கொண்டிருக்கிறது. அது இறைவனுடைய இயல்பை எடுத்து சொல்லுகின்ற திறம். அது அம்மை அல்லியங்கோதை அப்பர் புற்றிடங்கொண்டார். பாடல் 3வது பாடல், பதிகம் 28வது பதிகம், 6ஆம் திருமுறை. பாடலை நாம் முதலில் காண்போம். துணி உடையர் தோல் உடையர் என்பார் போலும், தூய திருமேனி செல்வர் போலும், பிணியுடைய அடியாரை தீர்ப்பார் போலும், பேசுவார்க்கு எல்லாம் பெரியார் போலும், மணியுடைய மாநகரும் ஆர்ப்பார் போலும், வாசுகி மா நானாக வைத்தார் போலும், அணியுடைய நெடுவீதி நடப்பார் போலும், அணி ஆரூர் திருமூலட்டான் ஆனாரே. கீழும் கோவனமும் ஆகிய குறைந்த உடைகளை உடையவர் நம்பெருமான் சிவபெருமான். தூய திருமேனியுடைய செல்வராய் அடியார்களுடைய பிணிகளையெல்லாம் நீங்குமாறு போக்குபவராய், மொழியையும் கடந்த பெரும்புகழாளராய், இரத்தினங்களை உடைய மேம்பட்ட நாகங்கள், மணியுடைய நாகம் பாருங்கள், இரத்தினங்களை உடைய மேம்பட்ட நாகங்களை அணிந்தவராய், வாசுகி என்ற பாம்பினை தம் வில்லில் நானாக கொண்டவராய், வில்லில் நானாக கொண்டவராய், அழகிய நீண்ட வீதிகளிலே உலாவுபவர், வீதியில் உலாவக்கூடியவராய். அதான் வீதி உலா வர்றாரு. இப்போவும் பாருங்க திருவாரூரில் இந்த வீதி உலா. அழகிய ஆரூர் பெருமானர் மணக்கண் முன் காட்சி வழங்குகிறார். ஆரூர் பெருமானார் மணக்கண் முன் காட்சி வழங்குகிறார். துணி உடைன்னா துணிக்கப்பட்ட உடை, அதாவது குறைந்த உடைன்னு பொருளுங்க. துணி உடை அவை கீழும் கோவணம், இடுப்பில் கோவணம்,
என்பினை அணிந்தவர், எலும்பையே அணிந்திருக்கிறார். பிணி சேர்ப்பார், இனிமையாக ஆட்கொள்வார். பெரியவர் அவர், பேச்சுக்கு அடங்காத பெரும்புகழை உடையவர் பெருமான். நான் என்பது வில்லிலே உடைய நான், அது வாசுகி என்னும் பாம்பு. அணியுடைய வீதி நடப்பார், அழகாக வீதியில் வருவார், வீதி விழா. அதனால வீதி விளங்கர் அவர். வீதி விடங்கரே நடங்குலாவினரே, திருவிசைப்பால பாடுறார் 9ஆம் திருமுறை. பாடலை நாம் பெருமானிடத்தில் பாடி மகிழ்விப்போம். துணிவுடையார் தோளுடையார் என்பார் போலும், தூய திருமேனி செல்வர் போலும், பிணி உடைய அடியாரை தீர்ப்பார் போலும், பேசுவார்க்கு எல்லாம் பெரியார் போலும், மணி உடைய மானாகம் ஆர்ப்பார் போலும், வாசுகி நானாக வைத்தார் போலும், அணி உடைய திருநெடு நீதி நடப்பார் போலும், அணி உடைய நெடு வீதி நடப்பார் போலும், அணி ஆரூர் திருமூலட்டானே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாரூர் சென்று அந்த திருமூலட்டநாதரை வணங்கி அவருடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், மகிழ்வோம், மகிழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமந்த ரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.